ஹலோ சில்ட்ரன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், மேத்யூ சாப்டர் 17, மார்க் சாப்டர் 9 அண்ட் லூக் சாப்டர் 9. மத்தேயு 17ஆம் அதிகாரம், மார்க் 9ஆம் அதிகாரம் மற்றும் லூக்கா 9ஆம் அதிகாரம். இயேசு மறுரூபம் ஆன அந்த மலையிலிருந்து அவர் தம்முடைய சீடர்களோடு இறங்கி வருகிறார். இறங்கி வந்ததும் என்ன நடக்கு அப்படிங்கிறத குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? A man in the crowd answered, "Teacher, I brought you my son who is possessed by a spirit that has robbed him speech." ஏசப்பா அந்த மலையிலிருந்து இறங்கி கீழே வந்த பிறகு பயங்கரமான க்ரௌடு, ஜனங்கள் நிறைய பேர் அந்த இடத்துல கூடியிருந்தாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு மனுஷன் ஓடி வந்து ஏசப்பா முன்னாடி முழங்கால் படியிட்டு, "ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான்" அப்படின்னு சொல்லி அந்த மேன் ஏசப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனின் சுகத்துக்காக இயேசுவை தேடி வந்தார். Whenever it seizes him, it throws him to the ground. He foams at the mouth, gnashes his teeth and becomes rigid. I asked your disciples to drive out the spirit, but they could not. அப்போ அவர் என்ன சொல்றாரு? அடிக்கடி என் பையன் தீயில ஜலத்தில் அவன் என்ன பண்ணுறான்? விழுகிறான். அப்போ நான் வந்து என் பையனை உங்களுடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன். அப்போ உங்களுடைய சீஷர்களால் என் பையனை சுகமாக்க முடியாமல் போயிட்டு, அதனால் வேறு வழியே இல்லை, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். உடனே ஏசப்பா திரும்பி பார்த்து யாருக்கிட்ட சொல்கிறாங்க? அந்த இடத்துல எல்லாரும் கூடியிருக்காங்க, அந்த க்ரௌடு இருக்குது, டிசைபிள்ஸ் இருக்காங்க, அந்த பிள்ளைக்கு அப்பா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன். உடனே என்ன பண்ணுங்க? அவனை என்கிட்ட கொண்டு வாங்க. யாரை? அந்த பையனை. மார்க் சாப்டர் 9 எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கு. சரியா? என்னெல்லாம் எழுதியிருக்கு? அவனுக்கு வந்து வாய் பேச முடியாது, ஊமையான ஒரு ஆவி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஊமையான ஒரு ஆவி, அது வந்து அவனை எங்கே பிடிச்சாலும் நுரை தள்ளுகிறது, பல்லை கடிக்கிறான், சோர்ந்து போகிறான், இப்படி பல சிம்டம்ஸ் அந்த பையனுக்கு இருக்கிறத நம்ம மார்க்கில் நம்ம பார்க்குறோம். சரியா? இப்போ அந்த பையனை யார்கிட்ட கொண்டு வராங்க? ஏசப்பா கிட்ட கொண்டு வராங்க. உடனே ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? மார்க் 9:20 அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலை கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, "இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது." அதுக்கப்புறம் தீயில விழுறது, தண்ணியில் விழுறது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஆனாலும் என் பிள்ளை மேலே நீங்கள் என்ன பண்ணுங்க ஏசப்பா, மனம் இறங்கி உதவிச்சிங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. யார்? அந்த பையனுக்கு அப்பா. ஏசப்பா சொல்கிறாங்க, "நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்" என்றார். உடனே அந்த பிள்ளையின் தகப்பன், "விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லாரு. என்ன சொல்லாரு? "என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும்" என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அப்போ அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். அப்போ அந்த அன்பிலீஃப் நீங்கணும். சரியா? அதுதான் அவர் என்ன கேட்குறாரு? "Everything is possible for someone who believes." Immediately the boy's father exclaimed, "I do believe. Help me overcome my unbelief." அப்போ அந்த பையனுக்கு அப்பா என்ன சொல்கிறாரு? "நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய அன்பிலீஃப், அவிசுவாசம் நீங்கணும். அப்போ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் மீ ஓவர்கம் மை அன்பிலீஃப்." உடனடியே என்ன பண்ணுறாங்க? ஜீசஸ் rebuked the impure spirit. "You deaf and mute spirit," he said,
I command you, come out of him and never enter him again. The spirit shrieked, convulsed him violently, and came out. The boy looked so much like a corpse that many said, he is dead. But Jesus took him by the hand and lifted him to his feet, and he stood up. ஏசப்பா அதட்டுறாங்க, அதை விரட்டுறாங்க. இம்மீடியட்டாக அது என்ன பண்ணுது, அவனை விட்டு புறப்பட்டு போயிட்டு. ஆனாலும் அந்த பையன் செத்து போனான்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த பையனுடைய கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்தான். உடனே மெதுவாக சீஷர்கள்லாம் வராங்க, டிசைபிள்ஸ்லாம் வராங்க. After Jesus had gone indoors, his disciples asked him privately, why couldn't we drive it out? Jesus replied, this kind can come out only by prayer. சீஷர்கள் வந்து தனியாக கேட்குறேன் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எங்களால் ஏன் அந்த பையனுக்கு சுகம் கொடுக்க முடியல, எங்களால் ஏன் அந்த ஸ்பிரிட்டை விரட்ட முடியல அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட கேட்கும்போது ஏசப்பா சொல்கிற ஒரு வார்த்தை, அன்பிலீஃப். உங்களுடைய அன்பிலீஃப், உங்களுடைய அவ்விசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ, அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லிட்டு, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஸோ ஒரு அருமையான ஸ்டோரி. ஏசப்பா அந்த பையனுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பையனுக்கு அப்பா ஏசப்பா கிட்ட வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறார், ஹெல்ப் கேட்குறார். எதுக்காக? I do believe, help me overcome my unbelief. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் அப்படின்னு சொல்லி மார்க் சாப்டர் 9:24 நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பிள்ளையின் தகப்பன் கேட்குறது அதுதான், அந்த அன்பிலீஃப், அந்த அவ்விசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். சரியா? ஒருவேளை ஒரு முழுமையான விசுவாசம் இருந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பையனுக்கு நிச்சயமாக சுகம் கிடச்சிருக்கும். ஆனால் அவராலையும் விசுவாசிக்க முடியலை, இயேசுவின் சீடர்களாலேயும் பூரணமான ஒரு விசுவாசம் அவங்களுடைய அந்த நேரத்தில் செயல்படுத்த முடியலை. ஸோ இதன் விளைவு தான் அவங்க யாராலையுமே அந்த பையனை சுகப்படுத்த முடியல. அப்போ ஏசப்பா வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பையனுக்கு சுகம் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ நாமளும் நம்ம லைஃப்பில் எவ்ரிதிங் இஸ் குட், எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பர், ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் சம்வேர் ஏதோ ஒரு இடத்துல அன்பிலீஃப் இருக்குதா, அவிசுவாசம் இருக்குதா, அவிசுவாசம், அன்பிலீஃப், அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், ஆண்டவரே அந்த பையனின் தகப்பன் கேட்ட மாதிரி எங்களுடைய அன்பிலீஃபை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்டால் நிச்சயமாக ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, உதவிச்சுவாங்க. சரியா? போட்டு சூப்பராக இருக்குது, அழகான ஒரு போட்டு. இந்த போட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கு, கடலுக்கு போயிட்டுருக்கு. பட் அந்த போட்டில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலும், ஒரு சின்ன ஹோல் இருந்தாலும், அந்த போட்டுக்குள்ளே நம்ம தண்ணி வர விட்டுட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன், எல்லா இடமும் நல்லா கவர்டாக தான் இருக்குது, எங்கேயுமே ஓப்பன் இல்லை. பட் ஏதோ ஒரு இடத்துல சம்வேர் a small hole, ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த கடல் தண்ணி அந்த ஓட்டை வழியாக வந்து அந்த போட்டு சிங்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அந்த போட்டு மூழ்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இதே மாதிரி எல்லாமே சூப்பர், எல்லாமே குட், பட் ஏதாவது ஒரு இடத்துல அன்பிலீஃப் அப்படிங்கிற ஒரு ஓட்டை, அன்பிலீஃப் அப்படிங்கிற ஒரு ஹோல்
நம்ம லைஃப்பில் இருக்குதா, உங்ககிட்ட இருக்குதா, என்கிட்ட இருக்குதா? நம்ம அதை இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? சோதித்து அறிந்து ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம். ஆண்டவரே, இந்த அன்பிலீஃப், இந்த அவிசுவாசம் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். அப்போ 99% நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் 1% என்னால் விசுவாசிக்க முடியலையே அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, henceforth I will believe 100%. இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்? 100க்கு 100 நான் விசுவாசிப்பேன். சரியா? அதனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அன்பிலீஃப் இல்லாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு பலன் தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டோன்னு சொன்னால், நிச்சயமாக நம்ம லைஃப்பில் எங்கெல்லாம் இந்த அன்பிலீஃப் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருதோ, அந்த அன்பிலீஃபை, அந்த அவிசுவாசத்தை ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க? எடுத்து போடுவாங்க. நல்லா படிச்சிருப்போம், நல்லா எக்ஸாம்லாம் எழுதியிருப்போம், பட் சம்வேர் நமக்கு மனசில் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். எனக்கு பர்சன்டேஜ் குறையாக கிடச்சிருமோ, நான் ஃபெயில் ஆயிடுவேனோ அப்படின்னு சொல்லி எவ்வளோ தான் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக எழுதியிருந்தாலும், பட் அந்த ரிசல்ட்டுக்கு முன்னோட்டி ஒரு சின்ன பயம் இருக்க தான் செய்யும். ஒரு சிலர் தான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுவாங்க, பட் அதிகபட்சமாக நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஒரு அவிசுவாசம், நான் ஃபெயில் ஆயிடுவேனோ, எனக்கு மார்க்கு கம்மியாக கிடச்சிருமோ. அதே மாதிரி ஏசப்பா நமக்கு காட்டுற வழியில் நடக்கிறவங்களுக்கும் நிறைய நேரம் அந்த மாதிரி எண்ணம் வரும். நான் கடைசி வரைக்கும் ஏசப்பா வழியில் நடந்துடணும், இல்லைனா என் லைஃப்பில் ஏதாவது இடரல் வருமோ, தடுமாற்றங்கள் வருமோ, பின்மாற்றம் வருமோ அப்படிங்கிற அவிசுவாசமான எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், ஆண்டவரே, 1% அந்த அன்பிலீஃப் நம்மக்கிட்ட இருந்தாலும் இனிமேல் அது இல்லாதபடிக்கு ஆண்டவர் ஒரு பூரணமான விசுவாசத்தை நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாங்க? அப்படிப்பட்ட ஒரு பூரணமான விசுவாசத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாங்க. ஓகே, ஸோ இந்த நாளிலும் இந்த காரியங்களை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை தியானிப்போம். இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், Hebrews chapter 10 verse 39. But we do not belong to those who shrink back and are destroyed, but to those who have faith and are saved. எபிரேயர் 10:39. நாமோ கெட்டுப்போக பின் வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். Those who have faith and are saved. நம்மை ஆண்டவர் கெட்டு போவதற்காக, பின் வாங்குவதற்காக அழைக்கவே இல்லை. நம்மளுடைய ஆத்துமா ஈடேற, நம்முடைய விசுவாச பாதையில் முன்னேறி செல்லவே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எனவே நாமும் நம்முடைய ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருப்போம். அன்பிலீஃப் நோ, பிலீஃப் எஸ். இனிமேல் ஆண்டவரை விசுவாசித்து 100க்கு 100 விசுவாசித்து ஆண்டவரை பின்பற்றி நடப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.